போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் ஒரு மனதோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. கடந்த சனி பயிற்சிக்கு முன்னால் ஏழரை சனியால் பல துன்பத்துக்கு ஆளாகி இருந்தார்கள். ஏழரை சனி முடிந்தும் கடந்த 2.5 வருடம் 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது முயற்சிகளில் ஏகப்பட்ட தடைகளை உண்டு பண்ணியிருந்தார். அக்கம் பக்கத்துக்காரர்களிட சில பகையை ஏற்படுத்திவிட்டார். உடன் பிறந்தவர்களிடம் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஆனாலும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளையும் அசையா சொத்துக்களையும் கொடுத்தார். அதே போல் 3ஆம் இடத்தில் இருந்து, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த நடப்பு ஆண்டில் 2025 இந்த நடப்பு மாதத்தில் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். சனி பகவான் மீனத்துக்கு முன்கூட்டிய பயிற்சியானாலும் ராகு பகவான் மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வரும்பொழுதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்றால், இந்த அர்த்தாஷ்டம சனி பயிற்சியால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். தொழிலில் சுமைகள் கூடும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம் கிடைக்கும். இந்த பொறுப்புகளை கவனமாக நீங்கள் சுமந்து விட்டால் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஆக வருமானத்தை குறைக்குமா என்றால் நிச்சயம் வருமானத்தை குறைக்காது. இந்த அர்த்தாஷ்டம சனி நல்ல வருமானத்தை கொடுக்கும். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சிலருக்கு இந்த 3ஆம் இடத்து சனியாலேயே ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் கிடைத்திருக்கும். அப்படி கிடைக்காதவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் நிச்சயம் அசையா சொத்துக்கள் கிடைக்கும். வாடகை வீட்டிலேயே ரொம்ப நாளா இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒத்திகை வீடாகுது, அதாவது வாடகை கட்டாம போக்கியத்துக்கு இருக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நிலைகள் உயரும். ஆக மொத்தம் இந்த அர்த்தாஷ்டம சனி வசதி வாய்ப்பில் எந்த ஒரு குறையும் வைக்காது. ஆனால் சனியின் தாக்கம் என்று ஒன்று உள்ளதல்லவா? அந்த சனியின் தாக்கம் என்ன செய்யும் என்றால்,